السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: لمسجد أسس تقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا. صدق الله العلي العظيم. கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நபிகள் நாயகம் எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாபெரும் துஆவினுடைய பொருட்டால் இந்த பரக்கத் மிகுந்த ஃபஜ்ருடைய வேளையிலே அல்லாஹ் நம்மை அவனுடைய இல்லமாம் பள்ளியிலே முபாரக்கான இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை அல்லாஹ் நம்மை தொழ வைத்து, மேலும் அல்லாஹ் ரசூலுடைய செய்திகளை கேட்க அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே அமல்களை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த நல்லதொரு வேளையிலே கண்ணியமானவர்களே, நாம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்து கொண்டு அந்த துல்ஹஜ் மாதத்திலே நாம் எல்லாம் அன்றாட வாழ்க்கையை கடத்தாட்டி கொண்டிருக்கிறோம். நான் முன்பு சொல்லியது போன்று துல்ஹஜ்ஜினுடைய மாதம், அதனுடைய 10 தினங்கள் இருக்கிறதே, அந்த 10 தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தினங்களாக கருதப்படுகிறது. எபெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 தினங்களை பொற்களை போன்று கண்களை ஒத்திக்கொண்டு இந்த தினங்களை அவர்கள் அமலுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்ட 10 தினங்களாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய 10 தினங்கள் பல வரலாறு சரிதங்கள், பல அமல்களுக்குண்டான விஷயங்களை ஏற்படுத்தப்பட்ட ஒரு 10 தினங்களாக இருக்கிறது. ஆகவே நாம் அனுதினமும் ஒவ்வொரு சிறப்பு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிற தருணத்தில் இன்றைக்கு நாம் இறுதியாக பார்த்த மதீனா என்னும் அழகிய பட்டணம் என்ற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை நேற்று முன்தினம் பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மதீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு வரலாறு என்றால் அது மஸ்ஜிதுல் குபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்படி போறப்ப மதீனாவுக்கு அருகாமையில் ஒரு பள்ளிவாசல் ஒன்றை முதலாக நிறுவுகிறார்கள். அந்த பள்ளிக்கு பெயர் தான் மஸ்ஜிதுல் குபா என்பதாக வரலாறு நமக்கு தருகிறது. கண்ணியமானவர்களே, குபா என்ற கிராமத்திலே 622 கிபி 622 இந்த மஸ்ஜிதை என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரி 1 முஹர்ரம் 1 அப்ப என்ன செய்யறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்குறாங்க. தங்கி பள்ளிவாசலை ஏற்படுத்துறாங்க. அங்க 3 முதல் 22 நாட்கள் என்ன செய்யறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அருகாமையில் குபா என்னும் நகரத்திலே தங்கியிருக்கிறாங்க. தங்கி முஹாஜிரின்கள், அன்சாரிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? அப்பதான் சேர்ந்து இந்த பள்ளி என்ன செய்யறாங்க? கட்டக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த மஸ்ஜித் குபாவுடைய மஸ்ஜிதுக்கு என்ன செய்யறாங்க? முதல் தங்களுடைய கைகளால முதல் கல்லை எடுத்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு பிறகு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி அடுத்தடுத்து என்ன செய்யறாங்க? கற்களை வச்சு கட்டப்பட்ட முதல் பள்ளி தான் மஸ்ஜிதுல் குபா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பள்ளி. பெருமானார் கட்டிய
முதல் பள்ளி, இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளி, இஸ்லாத்திய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் பள்ளி, மதினா நகரத்தினுடைய அரபு தேசத்தினுடைய முதல் பள்ளி என்றெல்லாம் நிறைய வரலாறு, நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த குபா பள்ளிக்கு வந்து என்ன செய்வாங்க, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தர்றாங்க. பெருமானார் சொன்னாங்க, மன் தத்ஹர ஃபீ பைத்திஹி, யார் ஒருவர் இந்த இல்லத்தை என்ன செய்வார், ஒழு செய்துவிட்டு இந்த இல்லத்திற்கு மஸ்ஜிதுல் குபா என்னும் இடத்திற்கு யார் வருவாரோ, வந்து அதில் தொழுகிறாரோ, தொழுதுட்டு அவர் போறாருன்னு சொன்னான், தொழுதுட்டு ஒரு நல்ல முறையில் ஒழு செய்துட்டு குபா மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு போனா அவருக்கு என்ன நன்மை தெரியுமா கண்ணியமானவர்களே, அவருக்கு ஒரு உம்ரா செய்த பாக்கியம், நன்மை அல்லாஹ் தருகிறான். எப்படி ஒரு உம்ராவினுடைய பாக்கியத்தினுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஆகிறது இப்னு மாஜால 1412வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. கண்ணியமானவர்களே, நாம் யோசிக்கணும், எவ்வளோ பெரிய நன்மைங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பள்ளியில் தொழுகிறோன்னா நமக்கு எவ்வளோ நன்மை இருக்குன்னா 27 மடங்கு சதவீதம் நமக்கு நன்மை இருக்குது. வீட்டில் தொழுதை விட பள்ளிவாசலில் தொழுகிறது சிறந்தது. பள்ளிகளில் தொழுகிறதை விட சிறப்புமிக்க பள்ளிகளில், வரலாற்று சொலிவுற்ற பள்ளிகளில் தொழுவது அதை விட நமக்கு சிறப்பு கிடைக்குது. இப்போ மதீனால குபா மலையில் ஒரு மனிதர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், ஒரு உம்ரா செய்த பாக்கியத்தினுடைய நன்மை அல்லாஹ் அவருக்கு தருகிறான். அது மட்டுமல்லாமல் 4 ரக்காத் தொழுகிறோம் அப்படின்னாலும் இதே நன்மைதான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமை என்ன செய்வாங்களாம், குபா பள்ளிக்கு நடந்து அல்லது வாகனத்தில் என்ன செய்வாங்களாம், போயிட்டு அங்கே 2 ரக்காத் வளமையா தொழுவர்களாக இருந்தார்கள் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தர்றாங்க. கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஆதாரமிக்க, அவ்வளவு வரலாறு மிக்க, நன்மை மிக்க ஒரு பள்ளியாக இருக்கக்கூடியதுதான் மஸ்ஜிதுல் குபா என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் குபா சம்பந்தமாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். சூரத்து தௌபாவிலே வரக்கூடிய ஆயத்தாக இது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ல மஸ்ஜிது உஸிஸா அலா தக்வா மின் அவ்வல் யௌம், முதல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி தக்வாவோடு அமைக்கப்பட்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்கக்கூடியதுதான் குபா மஸ்ஜிது. எனவே அஹப்பன் தக்வம ஃபீஹி, எனவே என்ன செய்யுங்க, நீங்க அதில் நின்று தொழுகணும். நீங்கள்லாம் தொழுகிறீங்கன்னு சொன்னால் அது தொழுகைவதற்கு மிக மிக முக்கியமான தகுதி வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபீஹி ரிஜாலுன், அதில் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க, மதீனால குபால ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க, யுஹிப்பூன யத்தஹரு, அவர்களெல்லாம் சுத்தத்தில் மிகவும் பேணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனத்து வாழ் மக்களில் சில அன்சாரிகளை பற்றி என்ன செய்யணும், அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். இதனுடைய சம்பவத்தை நான் சுருக்கமாக உங்களிடத்திலே நான் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறதுக்கு போகிறாங்க. அப்போ 2 சஹாபாக்கள் வந்துட்டு தொழுகிறதுக்காக வேண்டிய ஆயத்தமாறாங்க. அப்போ தண்ணியில் உதவு செய்கிறதா இல்லை தயமும் செய்கிறதா அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இப்போ ஒரு மனிதர் என்ன செய்து விட்டார், ஒரு சஹாபி தண்ணியால் உதவு செய்து விட்டார், இன்னொரு சஹாபி தயமும் எடுத்துக்கொண்டார். தயமும் எப்படி எடுக்கணுங்கிற முறை பிற்காலத்தில் பின்னாடி சொல்லப்பட்டுச்சு. அதனால் அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, மண்ணில் அப்படியே புரண்டுட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எதனால இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் இதை சொல்றாங்க. எதனாலன்னு கேட்டால், அந்த 2 மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, சிறுநீர் கழித்துட்டு சுத்தம் செய்யணும். அப்போ இது எவ்வளவு பேணுதலுங்கிறது நமக்கு ரொம்ப தெரிஞ்சே ஆகணும். ரெண்டாவது பேணலைன்னா என்ன பிரச்சனை வருங்கிறது நம்ம தெரிஞ்சாகணும். அப்போ பேணுதலுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் செய்யறான். அவங்க என்ன செஞ்சாங்க, சிறுநீர் போயிட்டு நம்மளாம் இப்போ டேலா கட்டின்னு சொல்லுவாங்க, முன்னாடி காலத்தில் இருக்கும். இப்போ தண்ணியால் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த டேலா கட்டியை கொண்டு என்ன செஞ்சாங்களாம், மண்கட்டியை கொண்டு என்ன செஞ்சாங்களாம், தன்னுடைய மறை உறுப்பை சுத்தம் செய்து விட்டு உது செய்யறதுக்காக வேண்டி ஒரு சஹாபி தண்ணீரையும் ஒரு சஹாபி தயமும் செய்து கொண்டார்கள். இந்த வரலாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு என்ன செய்யறான், அவர்களுடைய பிரியப்படுகிறான் என்பதை என்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்குறான்னு நம்மளாம் யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது விஷயம்,
நம்ம சிறுநீர் கடித்துட்டு ஒழுங்கா சுத்தம் செய்யலை அப்படின்னா என்ன பிரச்சனை தெரியுமா? கபருடைய அதாபு நமக்கு கிடைக்கும். இதனுடைய ஆதாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, 2 கபரில் அதாபு நடக்குதுன்னு நம்ம கேட்ட ஹதீஸு தான், ஏற்கனவே நம்ம கேட்ட ஹதீஸு தான், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக இதை நம்ம சொல்கிறோம். போவாங்க, 2 கபரில் வேதனை செய்யப்படுகிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த 2 கபரில் வேதனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, இது 2 அதாபும் பெரிய பாவங்களுக்காக வேண்டி அல்ல. ஒருவர் சிறுநீர் கடித்துட்டு சரியான முறையில் சுத்தம் செய்யாமல் இருப்பார், இன்னொருத்தவர் தன்னுடைய நாவை பேணாமல் இருப்பார். இந்த 2 பிரச்சனைக்காகத்தான் கபரில் அதாபு நடக்குது என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடல் அதனுடைய விஷயங்களை நாம் பராமரிக்கணும். இன்னும் குறிப்பாக நாம் சிறுநீர் கடித்து விட்டு அல்லது மற்ற அசுத்தங்கள் நம்முடைய உடலில் இருந்து ஏற்பட்டு விட்டால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய உடலை விரைவாக சீக்கிரம் சுத்தம் செய்வதுதான் சிறந்தது. அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அதை நாம் தாமதமாக ஆக்கிவிட்டாலோ அல்லது அதை நாம் பொடுபோக்காக நாம் இருந்து விட்டாலோ அதனின் மூலமாக நமக்கு இறைவனுடைய அதாபு கிடைக்கும் என்பதை நம் ஊர்ஜிதமாக இந்த ஹதீஸின் வாயிலாக, இந்த விஷயங்களின் வாயிலாக நீங்களும் நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுல் குபா வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒரு பள்ளியாக நாம் பார்க்கிறோம். பெருமானார் அப்படித்தான் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் மற்றும் உம்ராக்களை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும். நம்முடைய உடலும் அந்த மஸ்ஜிதுல் குபாவிலே நின்று ஆத்மார்த்த ரீதியாக அல்லாஹ்விற்காக வேண்டி 2 ரக்அத் முடிந்த அளவிற்கு தொழுது அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. உண்மையான முஸ்லிமாக வாழ செய்து அதே அடிப்படையில் அல்லாஹ் நம்மை மூத்தாக ஆக்குவானாக. உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று கூட்டுவானாக. சிறந்த அடியார்களாக அல்லாஹ்விற்கு நாம் மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.